ஹாய், இன்னைக்கு நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கை மாம்பழம், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் பால், தேவையான அளவு சர்க்கரை. நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். பால் ஊற்றி பேன் வச்சுட்டேன். இப்போ பேன் வச்சு இதில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் 1 டம்ளர் பாலை இதில் நான் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ நான் 1 டம்ளர் பால் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இதை ஊற்றிட்டேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு திக் பேஸ்ட் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நல்ல திக் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆறணுன்னே மிக்ஸி ஜாரில் இதை கொட்டி மாம்பழத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட மாம்பழத்தையும் போட்டு ஆட் பண்ணி நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஊற்றிருக்கேன். ஊற்றி நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 hours கழிச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 2 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா நான் இதை திரும்ப மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை 8 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை ஸ்லேஸ் போட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் மேங்கோ ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.